சித்திரகுப்த சுவாமி அவதார திருநாள் சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்த சுவாமி அவதார திருநாள் சித்ரா பௌர்ணமியும் சித்திரகுப்தனும் ஒருவரின் பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி தண்டனைகள் வழங்கி தனி ஆளாக தர்ம பரிபாலனம் செய்து வந்தார் யமதர்மராஜன். அப்பொழுது கலி பிறந்தது. அதர்மங்கள் அதிகரித்தது. அதர்மங்களின் எண்ணிக்கையும் வேகமும் அதிகரித்ததால் யமதர்மராஜனால் பாப புண்ணிய கணக்குகளை தனியாக சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. அவர் சிவபெருமானை தனக்கு வேலை அதிகரித்து விட்டதால் தனியாக வேலை செய்ய முடியவில்லை. ஆகவே ஒரு உதவியாளர் தேவை என்று விண்ணப்பித்து கொண்டார். அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்வதி இருக்கும் இடம் நோக்கி சென்றார். சக்தி இல்லையேல் ஏது சிவம்? அப்பொழுது பார்வதி தேவியார் தங்க தாம்பாளம் ஒன்றில் ஒரு உருவத்தை வரைந்து கொண்டிருந்தார். அந்த உருவம் தனது கையில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எழுத்தாணியும் வைத்திருந்தது. இதை பார்த்த சிவபெருமான் லோகமாதாவிடம் அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். பார்வதியும் தான் தங்க தாம்பாளத்தில் எழுதி வைத்திருந்த சித்திரத்தை பார்த்து வாயினால் ஊத அந்த உருவம் உயிர் பெற்றது. சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்திற்கு இரகசியத்தை காக்கும் சக்தியை கொடுத்து யமதர்மராஜனுக்கு உதவியாக இருக்க பணித்தார். அவரும் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக எழுதி அதன் இரகசியத்தையும் காத்து வந்தார். சித்திரத்திலிருந்து வந்தாலும் இரகசியத்தை காப்பவராக இருந்தாலும் அவர் சித்திரகுப்தன். குப்தன் என்றால் இரகசியத்தை காப்பவன் என்ற பொருள் என்ற பெயர் பெற்றார். இவ்வாறு உருவான சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் பலர் அறியாமல் செய்த பாவங்களின் கணக்கு மிக அதிகமாக இருந்தது. அறியாமல் செய்த பாவங்களுக்கு நாம் தண்டனை கொடுக்கிறோமே என்று விசனப்பட்டு அறியாமல் செய்த பாவங்களை பொறுத்து மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று பரமசிவனிடம் வேண்டுகின்றார். அதற்கு சிவபெருமான் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வேண்டுபவருக்கு அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விலக்கும் அழிக்கும் சக்தியை சித்திரகுப்தனுக்கு அளித்தார். சித்திரகுப்தனும் ஜனங்களை அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து காத்தருளி வருகிறார். சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வணங்கினால் அறியாமல் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் அது கடுகளவாக மாறும். அதுபோலவே அன்று செய்யும் தானம் கடுகளவாக இருந்தாலும் மலையளவாக மாறுவது உறுதி. சித்ரா பௌர்ணமி என்று தானங்கள் பல செய்ய வேண்டும். முக்கியமாக நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்கள் தானாக வழங்கினால் வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை. சித்திரகுப்தனுக்கென்று தனி கோவில் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. முடிந்தவர் நேரில் அந்த கோவிலுக்கு சென்று, முடியாதவர் மனதளவிலும் வரும் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வணங்கி நாம் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து மோட்சனம் பெறுவோம். சித்திரகுப்தருக்கு சந்நிதி உள்ள வேறு சில ஆலயங்களை பற்றி பார்ப்போம். கும்பகோணம் அருகில் வாஞ்சிநாதன் கோவிலில் யமதர்மராஜர் சந்நிதிக்குள் சித்திரகுப்தரும் இருக்கின்றார். அருப்புக்கோட்டையில் அமிர்தகடேஸ்வரர் கோயில் உள்ளார். தேனி மாவட்டத்தில் கோடங்கப்பட்டி அருகே தீர்த்தொட்டியில் இருக்கிறார். கோவை சிங்காரநல்லூரில் அருகே வெள்ளலூரில் இருக்கின்றார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள மாணிக்கவாசர் கோவிலில் சிவனார் சன்னதிக்கு எதிரே ஒரு தனி சன்னதியில் சித்திரகுப்தர் உள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பட்டக்கார தெருவில் நாராயண நங்கை கோயிலுக்கு அருகில் ஸ்ரீ வாலாம்பிகை சமேத ஸ்ரீ சோழேஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றார். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மங்களம் செல்லும் வழியில் சின்னாண்டிபாளையத்தில் சித்திரகுப்தன் கோயில் உள்ளது. சித்திரகுப்த தியான ஸ்லோகம்: சித்திரகுப்தம் மகாபிரக்யம் லேகலி பத்ரதாரிணம் சித்திர ரத்னாம்பரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். சித்திரகுப்த காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மகே
சித்ரகுப்தாய தீமகி தன்னோ லோக பிரச்சோதயாத். சர்வம் சிவார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பயாமி. மாதம் பௌர்ணமி என்று மாலையில் நிலவு உதயமானதும் மாக்கோலமிட்டு ஏடு எழுத்தாணி வைத்து சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் உப்பு சேர்க்காமல் படைத்து சித்ரகுப்தர் மற்றும் சிவனை வழிபட வேண்டும். ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது மிகவும் அவசியம். சித்ரா பௌர்ணமி என்று காலை முதல் உணவின்றி அல்லது உப்பு சேர்க்காத உணவு மட்டும் உண்டு விரதம் இருக்கலாம். மாலையில் இந்த பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. பூஜை அறையிலும் மாக்கோலமிட்டு சித்ரகுப்தர் மற்றும் சிவனின் படத்தை வைத்து ஏடு மற்றும் எழுத்தாணி வைத்து வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல், பாயாசம், உப்பு சேர்க்காத தயிர் சாதம் மற்றும் அவல், கடலை, பழங்கள் படைக்கலாம். அரிசி, காய்கறி, பணம், படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்களாக தானமாக வழங்கலாம். சித்ரகுப்தர் நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும்போது புண்ணியத்தை அதிகப்படுத்தி பாவத்தை குறைத்து எழுதுமாறு வேண்டிக் கொள்ளலாம். திருவண்ணாமலை போன்ற சிவாலயங்களில் கிரிவலம் செல்வது இந்த நாளில் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றது. சித்தா பௌர்ணமி அன்று சித்தர்களின் அருளை பெறவே அவர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. சித்ரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நம் தலையெழுத்தை மாற்றவும் கடன்கள் பண கஷ்டங்கள் நீங்கவும் இறைவனை வேண்டலாம். சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் மூலம் பாவ வினைகள் குறைந்து வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. வாழ்க வளமுடன். எங்கள் ஜம்பு டிபிஆர் சேனலுக்கு ஆதரவு தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.